நம்ம செஞ்சோம், இவ்வளவு தூரம் பண்ணோம், ஆனால் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னும் போது ஒரு பெரிய அளவில் அது மைனஸ் ஆகும், வீழ்ச்சி ஆகும் நம்ம வாழ்க்கையில இருந்து. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். இப்போ என்ன, உங்களுக்கு உள்ள ஒரு படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 படிக்கட்டு இருக்குது உங்களுக்கு உள்ள, வெளியில இல்லை, உள்ள. அந்த ஒரு சபரிமலையில் 18 படி, 18 படி மாதிரி உங்ககிட்ட ஒரு 10ல் இருந்து 15 படி வச்சுக்கோங்க. அந்த ஒரு படிக்கட்டாக ஏறும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, அந்த பரவச நிலை இருக்கே, அந்த பரவச நிலையை பேஸ் பண்ணி தான் இந்த சாய்ராம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, சாயப்பாவோட மனதை நாம தெளிவா படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கு. கடவுளை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம், உள்ள ஷீரடிக்கு போகாம இருக்கிறதே ஒரு பெரிய பாவமா நாம நினைச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா அது கிடையாது. இது வரைக்கும் சொல்றேன், ஒரே ஒரு தடவை தான் நான் ஷீரடிக்கு போனேன். எனக்கு மறுபடியும் ஷீரடிக்கு போகணுன்ற